ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதத்தில் கடைசியாக கிரகங்களுடைய தாக்கமானது ஏற்படுது. அது ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா ஏப்ரல் 1 ஒரு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஏப்ரல் 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி உத்தரமும் பங்குனி பௌர்ணமியும் வருது. கரெக்டாக புதன்கிழமை நிறைஞ்ச நாளில் வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ஒரு பழமொழி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிக்கேற்ப ரொம்ப சிறப்பான நாளாக இந்த டைம் அமைகிறது. இந்த டைமில் இந்த நாள் ஒரு பயங்கரமாக இருக்கிறதுனால கிரகங்களிடையே பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா பயங்கரமான மாற்றங்கள் அங்கு நடக்குது. அதாவது கிரகங்களிடையே நடக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. அதில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கிரகங்களால் என்னெல்லாம் நடக்காததெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதோடு உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் ஒரு சிறப்பு பரிகாரம் செய்ய வேண்டும். அதை செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், அதை செய்கிறதுனால எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆக்சுவலி நான் சொல்லக்கூடிய தாள்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான தாள்கள். சரி, ஃபஸ்ட்டு பலன்களை முழுமையாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஸோ பலன்களை பார்க்கலாம் வாங்க. சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் சிம்மம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். சொல்லே உயிர் என்பதற்கு இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய சொற்களை வெல்லக்கூடிய சொற்களாக காட்டி உண்மையும் உழைப்போ இரு கண்கள் என வாழ்ந்து காட்டக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, பர்டிகுலராக இந்த டைம் உங்களுடைய மனக்கவலைகள் மாறிவிடும். இதுக்கு முன்னாடி மனக்கவலைகளால் நிறைய கஷ்டப்பட்டு மனக்கவலைகளால் நிறைய நொந்திருப்பீங்க. அந்த நொந்த உங்களுடைய நிலையானது மாறப்போகுது. நல்லவர்களுடைய உதவிகள் உங்கள் மனதை மகிழ்விக்கோ. அப்படி கிடைக்கக்கூடிய உதவிகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் மற்றவர்களால் வேதவாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். அதோடு ஆன்மீக உணர்வோடு செய்த நற்செயல்களுக்கு தகுந்த பலனை இந்த டைம் கிரகங்கள் கொண்டு தரும். வீடு மனை வாகன வகைகளில் புதியவை வாங்கவும் இருப்பவற்றை சீர்திருத்தமும் செய்யலாம். அதுக்கான நல்ல வாய்ப்புகள் சேரும். இப்போ டைம் உங்களுக்கு யோகமாக இருக்கிறதுனால இந்த டைமை பயன்படுத்தி முன்னேறணும் என்பது உங்கள் ராசிக்கு மெயினாக சொல்லப்படுது. அப்புறம் பர்டிகுலராக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அரசு துறை மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவர்கள் உங்கள் பணியின் பொருட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வர நேரலாம். அதோடு மனதில் ஒரு புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகளோ எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தோ. அந்த வகையில் பலன்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் நடக்கும். உத்தியோகத்தில் நடக்கக்கூடிய பலன்களை கொண்டு மகிழ்ச்சியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த டைம் வாழலாம். அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த டைம் லாபமானது உங்களுக்கு கிடைக்கும். லாப விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலதானத்தை தொழிலில் போட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. சொகுசான ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து மேன்மை பெறுவீங்க. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இப்போ அமைஞ்சிருக்கு. அந்த சாத்தியக்கூறை பயன்படுத்தி முன்னேறுங்க. அதே போல் பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா நிர்வாகத்தினிடமிருந்து தேவையான சலுகைகளை பெறுவதற்கு முயற்சி பண்ணலாம். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுகளுக்காக பயன்படுத்த முடியும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இந்த டைம் அமைகிறது.
பர்டிகுலராக கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்குள் திறமையை நன்கு வளர்த்து கொண்டீங்கன்னா புதிய வாய்ப்புகளை நிறைய பெற முடியும். அதோடு புதிய வாய்ப்புகளையோ நிறைந்த பொருளாதாரத்தையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்துவது உங்களால் முடியும். இசைக்கலையில் கூட உங்களுக்கு பாராட்டு பெறுவீங்க. ஸோ இசைக்கலையில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெறுவீங்க. அதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இப்போ அமைகிறது. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே அரசியலில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அலுவலக செயல்பாட்டை தேவையான நேரத்தில் தடையின்றி பெறுவீங்க. பிறருக்கான நடத்தி தர வேண்டிய பணிகள் கூட ஈஸியாக உங்கள் ராசிக்கு நடக்கும். ஆன்மீக எண்ணங்கள் செயல்பாடுகள் மனதில் ஊற்றெடுக்கும். அதோட தெய்வ காரியங்களை கூட விருப்பத்தோடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் செய்தீங்கன்னா அது உங்களோட அரசியல் வாழ்க்கையில் இப்போ நல்ல வெற்றியை கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க. அப்புறம் மாணவர்கள் பர்டிகுலராக வேலை வாய்ப்பு பெறுவது இந்த டைம் உறுதியாகும். கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக கிடைக்கும். மெயினாக நண்பர்களோடு உரையாடுவதால் புதிய ஞானம் பிறக்கும். நண்பர்களோடு உரையாடுங்க. தெய்வ நம்பிக்கை பெருகுவதால் மன அமைதியாக இருக்கும். ஸோ தெய்வ நம்பிக்கையை பெற என்ன வழியோ அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் தாங்க பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட்டு சிம்மம் ராசி மகமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் எதிலும் மிகவும் கவனமாக செயல்படுவது நன்மை தரும். திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும். பணவரவு கூட அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவும் கூடும். எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத வகையில் கிடைக்கும். மன துணிச்சல் உண்டாகும். அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கிவிடக்கூடாது. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம், அக்செப்ட் பண்ணிக்குங்க. மகமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதே பூரமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த டைம் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களே பாராட்டுவீங்க. உறவினர் வருகையும் இருக்கும். யாரிடமும் பேசும்போது நிதானமாக பேசுவது உங்கள் நட்சத்திரத்துக்கு நன்மை தரும். நெக்ஸ்ட்டு உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்கள் நட்சத்திரக்காரங்க என்ன பலனை அனுபவிக்குங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். இந்த டைம் தொழில் வியாபார தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். வியாபார தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்தீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. செயல்திறமை அதிகரிக்கும். செயல்திறமை அதிகரிக்கிற மாதிரி நீங்களும் செயல்படுங்க. இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதையும் தெளிவாக சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ தான் பரிகாரம் சொல்ல போகிறேன். இதுதான் பரிகாரம் உங்களுக்கு. இந்த பரிகாரத்தை மறக்காமல் இந்த டைம் செய்திருங்க. பங்குனி உத்தரத்தில் இதை செய்தால் மிகுதியான பலன் நிச்சயம் உண்டு. பிரபஞ்சத்திற்கும் மனிதர்களின் உடல் மற்றும் மனதிற்கு தொடர்புள்ளது என்று கண்டறிந்தவர்கள் நமது சித்தர்கள் மற்றும் பண்டைய வானியல் சாஸ்திர நிபுணர்கள். எனவே தான் ஒவ்வொரு மாதத்தில் ஆன்மீக ஆற்றல் மிகுந்த ஒரு நட்சத்திர தினத்தில் மக்கள் அனைவரும் நன்மை பெற இறை வழிபாடு பூஜைகள் செய்தால் நல்லது என்ற சம்பிரதாயத்தை உண்டாக்கியிருக்காங்க. அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திர தினத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளுங்க. பங்குனி உத்திரம் ஒரு ஆன்மீக ஆற்றல் மிகுந்த நன்னாள். இந்த தினத்தில் அனைத்து கோவில்களில் விழாக்கள் வைபவங்கள் நடைபெறும். பர்டிகுலராக முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு விசேஷ தினமாக பங்குனி உத்திரம் கருதப்படுது. ஏன்னா இந்த நாளில் தான் முருகப்பெருமான் தேவானையை மணந்தார். எனவே முருகன் கோவில்களில் முருகன் திருக்கல்யாண வைபவங்கள் இந்த நாளில் மிக சிறப்பாக நடைபெறும். ஸோ பங்குனி உத்திர தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், அதனால் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். உங்கள் வீட்டில் அருகில் முருகப்பெருமான் கோவில் இருந்தால் அங்கே போய் அவருக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு செய்யணும். அப்புறம் உணவு எதுவும் அருந்தாமல் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு போனீங்களா அங்கேயே நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள் திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு முருகனை வழிபாடு செய்யணும். பூஜைகள் முடிந்த பிறகு கோயிலில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை உண்டு உங்களோட விரதத்தை முடிக்கணும். நான் சொன்ன முறையில் பங்குனி உத்திர தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு திருமணம் ஆகலைன்னா இருப்பவங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். தோஷங்கள் காரணமாக குழந்தை பெரிய கவலைப்படக்கூடிய உங்கள் ராசிக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றில் நீடித்து வரக்கூடிய பிரச்சனை தீரும். ஸோ இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபாடு செய்ய மறக்காதீங்க.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன் பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.